2 ஹார்லிக்ஸ் திக்கா கொண்டு வா. ஏயா வயித்துல மிஷினா வச்சிருக்க? இப்பதானே சாப்பிட்டேன். எனக்கு இல்லடா, என்ன தேடி 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு. உன்னை தேடி பெரிய மனுஷங்க? துப்புனதுதான் துப்புன, எனக்கும் திக்கா கொண்டு வா. எதிர்பார்த்திருக்கவே மாட்டியே. வாங்க 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 உட்காருங்க. பைட்டோஜி பைட்டோஜி மச்சான் உட்காருங்க. மச்சான், உங்களை தேடி காஷ்மீர்ல இருந்து அல்வா வந்திருக்கு. இது இது வந்திருக்கு. உட்காருங்க. நமஸ்கார். நமஸ்கார். காஷ்மீர், மெட்ராஸ், மச்சான், பிபி, இது மனைவி மனைவி. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்களேன். எங்களுக்கு பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடு தான். காஷ்மீருக்கு போய் ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள் தோட்டம் எல்லாம் வாங்கி ரொம்ப சௌரியமா இருக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவருக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் MBA வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு என் சொத்தை பூரா 50 பேருக்கு எழுதி வச்சு என் பொண்ணையும் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவன் சுண்டக்கா சொத்து, என் மச்சான் அவனுக்குன்னே ஒரு பொண்ணை வளர்த்து தான் சொத்து பூரா அவனுக்கே எழுதி வைக்க தயாரா இருக்கிறாரு, நீ போய் அவன் வேலையை பார்த்துக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? சொல்லையா நீ கேட்டதெல்லாம்? உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்தேன். இவருக்கு பெத்த பொண்ணு இருக்கும் போது வளர்த்த பொண்ணை கட்டுறவனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க சட்டம் இடம் கொடுக்குமான்னு கேட்டேன். இவர் இப்படி கேட்டாரா? அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஒயாவும் சட்டமும் விட்டமும் என் மச்சான் நினைச்சாருன்னா அவர் சொத்து பூரா என் பையன் பேருக்கு இப்பவே எழுதி கொடுத்துருவாருன்னு சவால் விட்டு கூட்டு வந்திருக்கேன். மச்சான், பத்திரத்தை எழுதிருமா? பேனா கொண்டு வந்துட்டுமா? பத்திரம் எழுதுறீங்களா? வந்திருக்கிறது அருமையான சம்பந்தம், உடனே முடிச்சிரு. என்ன மச்சான் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது அருமையான சான்சியா. என் சொத்து பூரா சேர்த்தா கூட 5 கோடி தேராது. இருக்கிறத எழுதி கொடுத்துருங்க மச்சான். அது எப்படியா முடியும்? முடியவே முடியாது. ஐயோ, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே, 3ஆம் மனுஷன் முன்னாடி அவர் சவால் விட்டு வந்திருக்கார். நமக்குள்ள எல்லா வார்த்தையும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க ஏக்க ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். அது எப்படிமா முடியும்? அவர்தான் சொன்னாரு, பெத்த பொண்ணு இருக்கும்போது வளர்ப்பு பொண்ணுக்கு எப்படி சொத்து எழுதி வைக்கிறது, சட்டம் இடம் கொடுக்குமான்னு. எதுக்கோ சட்டத்தை மாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு MP இருக்காரு, நம்ம வசதிக்கு தகுந்தபடி சட்டத்தை மாத்திக்குவோம். ஆமாண்ணே. ராஜபாட்டு சொக்கலிங்க இங்க வந்த? காஷ்மீர் ஆப்பிள் வாழாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? அட ஏங்க ஆப்பிள் வாழா நூப்பிள் வாழான்னுட்டு எங்க கிராமத்து கூத்தாடி போய்வன் அவனை போய் என்னமோ. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுங்க. எங்க ஊர் நாடகத்துல இவன் தாங்க அயன் ராஜபாட். சினிமா ஆசையில பட்டு கூடான்ட்டான். உட்காந்து கலக்க விட்டு இவளை ரத்தனாப்பா வச்சிருந்தான். இந்த பையன் எப்படியா பிடிச்சான்ட்டான்? ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. சத்தியம் என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும் மச்சான். கொஞ்சம் இருக்க. ஏண்டா நாடகக்காரங்க பணக்காரங்க மாதிரி நடிச்சு என் பையனை தள்ளிட்டு போலான்னு பாத்தீங்களா? போ இப்ப உங்களை நீங்க சும்மா இருக்க மச்சான். அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க.